வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் இசை அமுதா. கடந்த 12 ஆண்டுகளில் தேசமே முதலில் என்ற நோக்கத்துடன் பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா வேகமாக வளர்ந்து வரும் நாடாகவும் இந்தியாவின் செயல்பாடுகள் அடுத்த 1000 ஆண்டுகளுக்கான எதிர்காலத்தை வடிவமைத்து வருவதாகவும் நேற்று புதுடெல்லியில் உள்ள தனியார் ஊடக நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியில் இருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத் தொகையும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான ஹஜ் யாத்திரைக்கான விண்ணப்பங்களை இந்திய ஹஜ் குழு வரவேற்க தொடங்கியுள்ளது. இந்திய ஹஜ் குழுவின் இணையதளம் மற்றும் ஹஜ் சுவிதா செயலி மூலம் விண்ணப்பங்களை இணையம் வாயிலாக சமர்ப்பிக்கலாம் என்று சிறுபான்மையினர் விவகாரங்கள் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீனவர்களிடம் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு பயணிகளுக்கான விசா கட்டணத்தை ஜப்பான் 5 மடங்காக உயர்த்தியுள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் ஒருமுறை மட்டும் நுழைவதற்கான விசா கட்டணம் 1800 இருந்து 8800 உயர்ந்துள்ளது. பணவீக்கம் காரணமாக இந்த கட்டண உயர்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஜப்பானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டித் தொடரில் நேற்று அமெரிக்காவில் நடைபெற்ற குரூப் ஜே பிரிவு ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை வீழ்த்தியது. அர்ஜென்டினா கேப்டன் லியோனல் மெஸ்ஸி 2 கோல்கள் அடித்து ஃபிஃபா உலகக்கோப்பையில் தனது கோல் எண்ணிக்கையை 18 உயர்த்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.